ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் இன்டென்டன்ஸ்னா என்ன, கைனமேட்டிக் இன்டென்டன்ஸ்னா என்ன, அதனுடைய பேசிக் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் கொஞ்சம் பார்த்தோம். சரிங்களா? எஸ், கான்செப்ட் மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃபார்முலாஸ் வச்சு இதுவரையிலும் கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது டிஆர்பி, ஜேடிஓ, டிஎன்பிஎஸ்சி, கேட் எக்ஸாம், இஎஸ்சி எக்ஸாம், சம் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் இது, ஓகேங்களா? எஸ், பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, the degree of static intensity of the beam given below அப்படின்றோம். அப்போ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் பீமுக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். வெர்டிகல் லோடு கண்டிஷனுக்கு R-2, ஜென்ரல் லோடு கண்டிஷனுக்கு R-3. ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கல, நான் வெர்டிகல் லோடு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ R-2, ஓகே. அப்போ R-2 அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஹரிசானல் ஃபோர்ஸ் நான் இந்த இடத்துல 0ன்னு எடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? ஹரிசானல் ஃபோர்ஸ் நான் வந்து 0ன்னு எடுத்துட்டேன். ஸோ அப்போ ஹரிசானல் ஃபோர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபிக்ஸ்டு பீம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு 2 வந்திருக்கும். ஓகேங்களா? வெர்டிகல் ஃபோர்ஸ் 1, பெண்டிங் மூமெண்ட் 1. கரெக்டாக? எஸ், பெண்டிங் மூமெண்ட் 1. ஓகேங்களா? அப்போ 2. ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா 1, இங்கே ஒரு ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1, டோட்டலாக 4. அப்போ 4 - 2 மைனஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா? எஸ். அப்போ ஹிஞ்ச் 1 இருக்காங்க. அப்போ -1. அப்போ 3 - 4 - 3 ஆன்சர் இஸ் 1. அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 1 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். அப்போது இதே ஃபார்முலாவை நம்ம வந்து 3m+r அந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, மெயின் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா 3m+r மைனஸ் 3j ஃபார்முலா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது மெம்பர் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. அப்போ 3 மெம்பர், அப்போ 9 ப்ளஸ் ரியாக்ஷன் எத்தனை பார்க்கணும் பாருங்க. இந்த இடத்துல வந்து 3 கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ 3 ஃபோர்ஸ் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 3 வந்திருக்கும். அப்போ 3 + 2 நமக்கு வந்து 5. ஓகேங்களா? வெர்டிகல் லோடு கண்டிஷன் ரோலர் நமக்கு ஒன்று தான். ஜாயிண்ட் எத்தனை பாருங்க. 1 2 3 4 ஜாயிண்ட்ஸ் அப்படின்றோம். அப்போ நாமும் 12. என்ன ரிலீசிங் ஃபோர்ஸ்? எஸ் இருக்குது, ஒரு ஹிஞ்ச் இருக்காங்க. அப்போ -1. அப்போ 14 - 13 ஆன்சர் இஸ் 1. அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ R-3 - 3c - R ஃபார்முலா போடுறீங்களா? போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. R-3, ஓகேங்களா, ப்ளஸ் 3c - R நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ரியாக்ஷன் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ரியாக்ஷன் இங்கே தெரிஞ்சு கண்டுபிடிச்சிங்களா? எத்தனை நமக்கு? 5. ஓகேங்களா? 5 - 3க்கு ஆல்ரெடி ஃபார்முலாக்கு 3. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா? 1. அப்போ 5 - 4 ஆன்சர் 1. ஓகேங்களா? அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு 1. அப்போ எதனால் நமக்கு ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி வருது? நீ என்ன தான் நீங்கள் போட்டாலுமே பீம் இஸ் ஆல்வேஸ் இன்டர்னலி டிட்டர்மைன், எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மைன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டிபெண்டிங் அப்பான் தி சப்போர்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு வருது, மெம்பரை பேஸ் பண்ணி எங்களுக்கு வராது. அப்படின்றதுனால டைரெக்டாக நீங்கள் R-2 ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஃபார் வெர்டிகல் லோடு கண்டிஷன். ஓகேங்களா? எஸ், திஸ் இஸ் ஸோ 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? எஸ். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்து 1 தான். ஓகே. அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி பீம் இஸ் 1. கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃபார்முலா வந்து சம் யூஸ் பண்ணுறதுக்கு போட்டாலும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அது 3m+r - 3j 6m+r அதெல்லாம் படிச்சு வைக்கணும்னு சொன்னோம்ங்களா? சேமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேட்ச் தி லிஸ்ட் 1 type of the structure, list 2 static intensity of the structure, select the correct answer அப்படின்றாங்க. m as it is member, n number of joint, r reaction அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, a b c எழுதிக்கலாம். பிளேன் ஃப்ரேம். அப்போ பிளேன் ஃப்ரேம்னா 2D ஃப்ரேம் அப்படின்றோம். ஸோ அதனோட ஃபார்முலா என்ன? பிளேன் ஃப்ரேம் பீமாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரேமாக இருக்கட்டும் 3m+r - 3j. அப்போ நமக்கு 3m+r 3j எங்கே இருக்காங்க? ஆப்ஷன் நம்பர் 4 இருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் சாரி, ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3D ஸ்ட்ரெஸ் அப்படின்றோம். 3D ஸ்ட்ரெஸ். அப்போ 3D ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா m+r - 2j அப்படின்றது 2D, 3j அப்படின்றது 3Dக்கு. அப்போ 3m+r - 3j அப்போ 1. ஓகேங்களா? 41 எங்கே இருக்காங்க? எஸ். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. 41 வேறு எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? 41. ஓகே. ஸ்பேஸ் ஃப்ரேம். அப்போ 6m+r - 6j 6m+r - 6j இருக்கணும். ஓகேங்களா? 6j இங்கே 3j இருக்கு, இதை போட்டக்கூடாது. ஓகேங்களா? எஸ். எனவே அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. அப்போ 2 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 412 தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, 412 இது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாலாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நோட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? எஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 3. அப்போ கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்குறாங்க பாருங்கள். வாட் இஸ் த
டோட்டல் டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி இன் தி கண்டினியூஸ் பிரிஸ்மாட்டிக் பீம் அப்படின்றாங்க. அப்போ வெர்டிகல் லோடு கண்டிஷன் இது பக்கா கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. டேரக்ட் ஃபார்முலா R-2 ஸ்டாட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் ஈக்குவல் டு R-2 அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போது இது ஒரு ஃபிக்ஸ்டு பீம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நாங்கள் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். நோ நீட் டு கன்சிடர் ஃபார் ஹியர் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். அப்போது இது 2. ஓகே, வெர்டிகல் ஃபோர்ஸ் அண்டு மூமெண்ட் 2. இங்கே வந்து நமக்கு 1 தான், வெர்டிகல் லோடு மட்டும் தான் கண்டுபிடிப்போம். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 தான், வெர்டிகல் லோடு மட்டும் தான் நமக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வெர்டிகல் அண்டு மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜாயிண்ட் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் சென்டரில் இருக்கீங்க மூமெண்ட் வருமே, அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஒன்லி ஒன் ஜாயிண்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ். அப்போது 2 + 3 6. 6 - 2 ஆன்சர் 4. அப்போ ஸ்டாட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 4. ஓகேங்களா? நீங்கள் R - 3 + 3C - R அந்த ஃபார்முலா போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். 3M + R - 3J ஃபார்முலா போட்டாலும் நமக்கு இதுதான் வரும். நீங்கள் சரிங்களா? ஸோ டவுட்டாக இருந்தால் ஒரு டைம் நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், ஆன்சர் இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? எஸ், கொஸ்டின் நம்பர் 4. Okay, the total degree of indeterminacy. Total degree of indeterminacy means total degree of indeterminacy is equal to, okay, statical indeterminacy external plus statical indeterminacy internal. Internal static indeterminacy, external static indeterminacy நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? This is the total degree of static indeterminacy. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா total degree of indeterminacy நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? statical indeterminacy is equal to ST totalனு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3M plus R minus 3J இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மைனஸ் நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ். இல்லை நான் இந்த ஃபார்முலா எனக்கு வேணாம். சரிங்களா? நான் டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். R - 3 + 3C - R நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ Rன்றது என்னங்க? நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ ரியாக்ஷன் பாருங்கள். ஃபிக்ஸ்டு பீம் 3, ஃபிக்ஸ்டு பீம் கண்டிஷன் 3, ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் 3, ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் 3. அப்போ நாமும் 12 - 3 ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் க்ளோஸ் லூப் பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போ பாருங்கள், இங்கேயும் க்ளோஸ்ட் அப்போது 1, க்ளோஸ்ட் 2. ஓகேங்களா? அப்போது 6 மைனஸ் ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்காரு. இங்கே பாருங்கள், ஒரு ஹிஞ்ச் கொடுத்து வச்சுருங்க. சாரி, இது ஃபுல்லாக டெல்ட் ஆயிரும். ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹிஞ்ச் கொடுத்துருக்கீங்க. சரியா? அப்போ 1 2 3 4 மெம்பரோ கனெக்டாக இருக்குது. அப்போ 4 - 1. அப்போ ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 3. சரிங்களா? ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு என்ன இடத்துல 3. சரிங்களா? எஸ். எப்படி வந்தது ஃபார்முலா? நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு n - 1 அப்படின்னு படிச்சிருக்கலாம். என்னன்றது நம்பர் ஆஃப் மெம்பர் கனெக்டட் அட் ஹிஞ்ச்டு ஜாயிண்ட் அப்படின்றோம். ஓகேங்களா? டெம்பரரி ஆர் லிங்க்டு ஹிஞ்ச்டு ஜாயிண்ட்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 4 - 1 நமக்கு 3 கிடச்சிருச்சு. -3 -6 ஆகிடும். அப்போ +6 கேன்சல் 0. அப்போ 12 தான் நமக்கு இதனுடைய ஸ்டாட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். 12 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். சரி, ஓகே. இப்போ இதே மெத்தடை நான் வேறு மெத்தட் வச்சு போட முடியுமா? கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ், ஆன்சர் 12 நமக்கு தெரிஞ்சிச்சு. அது கன்ஃபார்ம், எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ நம்ம பீம் கவுண்ட் மெத்தட் வச்சு போடுறேன். 1 2 3 4 5. அப்போது 5 இன்ட்டு நம்பர் ஆஃப் பீம் இன்ட்டு 3 அப்படின்னு படிச்சுடுங்களா? பீம் கவுண்ட் மெத்தடில் ஸ்டாட்டிக் இன்டர்மினன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் பீம். ஓகே, நம்பர்ஸ் ஆஃப் பீம் இன்ட்டு 3 அப்படின்னு படித்தோம். ஃபார் 3D ஸ்ட்ரக்சருக்கு. சார் 2D ஸ்ட்ரக்சருக்கு. 3D ஸ்ட்ரக்சராக இருந்தால் 6ன்னு நம்ம படித்தோம். சரிங்களா? எஸ். அப்போ 15. அப்போ எனி ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா? எஸ், இருக்காங்க. அப்போ பாருங்கள், 4 மெம்பர் -1 போட்டால் 3. அப்போ ஆன்சர் நமக்கு வந்து 12. எல்லா எண்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கவங்க தான் அந்த மெத்தட் நான் போனேன். சரிங்களா? எஸ். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 தான் நமக்கு ஃபைனல். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஓகே பீம் கவுண்ட் மெத்தட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் 15ன்னு சொல்லிட்டு இங்கே போட்டக்கூடாது. ஏன்னா இங்கே ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு இருக்காங்க, அதையும் பார்க்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? கொஸ்டின் நம்பர் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு. அடுத்து போகிறது நமக்கு 5. கொஸ்டின் நம்பர் 5. எஸ், கைனமேட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஓகே, கைனமேட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். இப்போ தான் வந்து கைனமேட்டிக் பார்க்குறோம். முன்னாடியே ஸ்டாட்டிக் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கைனமேட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஸோ கைனமேட்டிக் இன்டர்மினன்சி ஆஃப் தி பீம் இஸ், அப்போ கிவன் பீமுக்கு கைனமேட்டிக் இன்டர்மினன்சி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கைனமேட்டிக் இன்டர்மினன்சி dk இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 3J - R - M. ஓகேங்களா? 3J R - M அப்படின்றோம் நமக்கு. இப்போ எம்ன்றது நம்ம வந்து கழிக்கணுமா கூடாதா? ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல. ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் மெம்பர்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல. அப்போ என்னென்னா சொல்லலை அப்படின்னா நீங்கள் எம்மை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா கொடுக்கல அப்படின்னா consider always it is extensible member. beam is always extensible member. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, அதை கன்சிடர் பண்ணிங்க. அப்போ ஜாயிண்ட் எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 5 × 3 15 மைனஸ் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு
2 ஓகே ஹிஞ்ச்டு ஜாயின் வெர்டிகல் உள்ள 1 இந்த இடத்துல நமக்கு 1 இந்த இடத்துல நமக்கு பாருங்க எத்தனை 3 வரும் கரெக்ட்டுங்களா அப்போ 5 மைனஸ் சார் 5 + 2 7 சரிங்களா 5 சாரி ஒரே நிமிஷம் எஸ் 5 + 2 7 எனி ரிலீசிங் ஃபோர்ஸ் ஏதாச்சும் இருக்கா ப்ளஸில் நமக்கு ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ 3j மைனஸ் ஆர் மைனஸ் எம் 3j minus r minus m plus number of releasing force in kinematic tendency ஓகேங்களா ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு அதிகம் கொடுக்கும் அதனால ப்ளஸ் அந்த இடத்துல நமக்கு என்ன ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணோம் அதனால மைனஸ் போட்டு விட்டோம் ஸ்டாட்டிக் டெண்டன்சியில் அப்போ ப்ளஸில் நமக்கு எதுவும் ஹிஞ்சஸ் இருக்கா எஸ் இருக்காங்க ஒரு ப்ளஸ் 1 இருக்காங்க அப்போ நமக்கு பாருங்கள் ஸோ ஆன்சர் 16 மைனஸ் 7 ஓகேங்களா 16 மைனஸ் 7 நமக்கு என்ன வரும் பாருங்கள் 8 கூட்டினா 16 + 9 ஓகேங்களா அப்போ 9 தான் நமக்கு வந்து ஸ்டாட்டிக் டெண்டன்சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஆக்சுவலி ரிஜிட் மெம்பரா இல்லை ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் மெம்பர்னா கொடுக்கல நான் என்னென்னு கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் கன்சிடர் பண்ணிட்டேன் அப்போ மெம்பர் எத்தனைக்கு பாருங்கள் 1 2 3 4 அப்படின்ற அப்போ -4 ஆன்சர் 5 கூட வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் பீம் ஆல்வேஸ் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அது இல்லாமல் எந்த ஒரு டேட்டா கொடுக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர்னே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்போ பீம் ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஃபார்முலா போட்டு விட்டுருங்க ஓகேங்களா டேட்டா கொடுத்தா மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா கொஸ்டின் நம்பர் 6 ஓகே த டோட்டல் ஓகேங்களா டோட்டல் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் டெண்டன்சி ஆஃப் தி பிளேன் ஃப்ரேம் ஃபிகர் அப்படின்னா பிளேன் ஃப்ரேம் அப்போ ஸ்டாட்டிக் டெண்டன்சி டேரெக்டாக ஃபார்முலா எழுதிக்கங்கப்பா r - 3 + 3c - r நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க rன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஓகேங்களா 3 இது 2 இதுலேயும் 2 அப்போ கூட்டிங்கன்னா மொத்தம் 7 -3 பார்த்துக்கோங்க ப்ளஸ் க்ளோஸ் லூப் பாருங்கள் பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு 1 2 3 4 அப்போ 12 மைனஸ் ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா இல்லை அப்போ 0 ஓகே எஸ் அப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க 19 மைனஸ் 3 ஆன்சர் 16 அப்போ ஸ்டாட்டிக் டெண்டன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 16 ஓகேங்களா எஸ் அப்போ இதில் பீம் கவுண்ட் மெத்தடு போட முடியுமா போடலாம் பீம் கவுண்ட் மெத்தடும் போட்டும் ஆன்சர் எடுக்கலாம் எப்படி அப்படின்னா 1 2 3 4 5 6 ஓகேங்களா அப்போ 6 18 ஓகேங்களா 18 இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இது ரெண்டையும் ஃபிக்ஸ்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்போ ஃபிக்ஸ்டாக கன்சிடர் பண்ணிட்டா அடிஷனலாக எத்தனை ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆட் அப்போ நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் இதில் 2 அப்போ 16 ஓகேங்களா அப்போ ஆன்சர் இஸ் 16 இங்கேயும் 16 ஆன்சர் இஸ் ஃபைனல் ஆன்சர் இஸ் 16 பட் இது நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணாதீங்க பீம் கண்ட்ரோல் மெத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆல் ஜாயின் ஷுட் பி ஃபிக்ஸ்ட் ஓகேங்களா ஆல் சப்போர்ட் ஷுட் பி ஃபிக்ஸ்ட் அதுதான் நமக்கு வந்து கண்டிஷன் ஓகே எஸ் ஆன்சர் வந்து 16 கொஸ்டின் நம்பர் 6க்கு ஓகே இப்போ கொஸ்டின் நம்பர் 7 போகலாங்களா எஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக்கல் டெண்டன்சி போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஓகே அப்போ m + 3 r - 3 + 3c ஓகே r - 3 + 3c - r ஓகே இது ட்ரஸ் கொடுத்துருக்காங்க த பிரிட்ஜ் ட்ரஸ் ஷோ இன் திஸ் ஃபிகர் அப்படின்றோம் ஓகேங்களா அப்போ போத் அப்படின்றோம் அப்போ ஸ்டாட்டிக் டெண்டன்சி ஆஃப் தி ட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா m + r - 2j ஃபார் 2D பிளேன் ஃப்ரேம் தான் m + r - 2j அப்போ எத்தனை மெம்பர் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை ஜாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை ரியாக்ஷன் பாருங்கள் இப்போ ரியாக்ஷன் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு இங்கேயே 2 ப்ளஸ் இங்கேயே 2 டோட்டலாக 4ன்னு தெரிஞ்சிச்சு இப்போ மெம்பர் போகலாங்களா 1 ஓகே டேரெக்டாக நீலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்போ 20 மெம்பர் இருக்குப்பா 20 மெம்பர் ஓகேங்களா பொறுமையாக எண்ணுங்க ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃப்ரேம்லாம் எண்ணுங்க அடுத்து வெர்டிகல் மெம்பர்லாம் எண்ணிக்கோங்க அடுத்து கிராஸ் மெம்பர்லாம் எண்ணிக்கோங்க ஓகேங்களா ப்ளஸ் ரியாக்ஷன் எத்தனைப்பா 4 ஜாயிண்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜாயிண்ட் அப்போ 20 -20 + 20 கேன்சல் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து 4 இருக்காங்களா இருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் 4 இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் 24 மறுபடியும் இது கழிக்கலாம் வேணாம் நமக்கு எல்லாத்தையும் ஃபைனலாக போட்டு ஆன்சரை கழிச்சுக்கோங்க அது நமக்கு ஈஸி அதேமாரி தான் அந்த மெம்பரை கவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கவுண்ட் பண்ணுங்கள் ஒரு டைம் 2 டைம் கவுண்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர் ஓகே ஸோ த ஆன்சர் இஸ் 4 ஃபார் 7th கொஸ்டின் Question number 8. Okay, question number 8. Which one of the following is the true example of statically determined beam? Which one of the following is the true example of statically determined beam? Or determined beam க்கு true example என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ true example என்னன்னு பார்த்தா நமக்கு என்ன பண்ணலாம்? ஓகே ஆப்ஷன் பார்க்கலாங்களா? One end is fixed and the other end is simply supported. One end is fixed, other end is simply supported. அப்போ இதனுடைய vertical load கேஸ்னா ஜென்ரல் நம்மள எடுத்துக்குவோம். அப்போ r - 2 static tendency.
ரியாக்ஷன் பாருங்கள் 2 1 3 3 மைனஸ் 2 ஆன்சர் 1. அப்போ இது டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சரா கிடையாது. டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஷுட் பி satisfied with or should be solved by available equilibrium equation. சரி ஓகே, இந்த இடத்துல நான் ஜென்ரல் லோட் கேஸ் ஜென்ரல் லோட் கேஸ் எடுத்துக்கிறேன். அப்போ 3ன்னு வரும், இந்த இடத்துல நமக்கு 1ன்னு வந்துடும் நமக்கு. சரிங்களா, இது வந்து ரோலர்னு கூட வச்சுக்கோங்க, சிம்பிளி சப்போர்ட்னு சொல்லுங்கள். அப்போ சிம்பிளி சப்போர்ட் இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2, அப்போ ஸ்டார்டிங் NMC 2 நமக்கு வந்துடும். எனிவே இது அந்த ஆப்ஷன் கிடையாது, தப்பு இது. போத் அண்ட் ஃபிக்ஸ்டு, அப்போ போத் அண்ட் ஃபிக்ஸ்டுனா இது ஃபிக்ஸ்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா, போத் அண்ட் ஃபிக்ஸ்டு வெர்டிக்கல் லோட் கேஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா R-2 டேரெக்டாக ஃபார்முலா ஸ்டார்டிங் NMCக்கு. அப்போ 4 மைனஸ் 2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், 2 ஸ்டார்டிங் NMC, இங்கேயும் 2 இங்கேயும் 2. அப்போ இதுவும் கிடையாது, தப்பு. பீம் ஓவர் ஆங்ஸ் ஓவர் 2 சப்போர்ட். ஓகேங்களா, அப்போ 3வது கேஸ் ஓவர் ஆங் ஓவர் தி 2 சப்போர்ட். அப்போ 2 சப்போர்ட்டுக்குலையும் ஓவர் ஆங் போர்ஷன் இருக்குது, ஓவர் தி சப்போர்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ டேரெக்டாக பாருங்கள், இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். டேரெக்டாக R-2ன்னு போடும்போது 2 - 2 0 ஆகிடுச்சு. அப்போ இது வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட்டு பார்க்கலாமா. இந்த பீம் சப்போர்ட்டட் 3 சப்போர்ட் வாய்ப்பே கிடையாது. 3 சப்போர்ட் அப்படிங்கும்போது நம்ம R-2ன்னு ஃபார்முலா போடும்போது 3 - 2 1 நமக்கு வந்துடும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். த பீம் ஓவர் ஆங் ஓவர் தி 2 சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 8க்கு நெக்ஸ்ட் போகலாங்களா. வாட் இஸ் த டோட்டல் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மெம்பர்? 1 minute. எஸ், ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 தான் இது. எஸ், ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஸ்டார்டிங் NMC ஓகேப்பா. நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பேஸ் ஃபிக்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ டேரெக்டாக நான் பீம் கவுண்ட் மெத்தட் போடுறேன். நம்பர் ஆஃப் பீம்ஸ் இன்டூ 3 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பீம் நம்பர் 1 இது 2 3 4. ஓகேங்களா, பே பிரிச்சிருக்காங்க பாருங்கள், இது ஒரே பீம் நினச்சிடக்கூடாது. சரியா, அப்போ நாமும் 12. நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் இருக்கா, இங்கே 1 இங்கே 1, அப்போ 2. இப்போ 10 தான் என்னோட ஸ்டார்டிங் NMC முடிஞ்சிருச்சு ஆன்சர். ஓகே, எனக்கு இந்த பீம் கவுண்ட் மெத்தட் மேலே நம்பிக்கை இல்லை. நான் ஜென்ரல் ஃபார்முலா போகிறேன். அதாவது R-3 ப்ளஸ் 3C - R நம்ம போகிறோம் லீசிங் ஃபோர்ஸ். அப்போ ரியாக்ஷன் பாருங்கள், நாமும் 12ங்களா, 3 3 3 3 நாமும் 12 மைனஸ் ஃபார்முலா 3 ப்ளஸ் க்ளோஸ் லூப் எத்தனை பாருங்கள், ஒரே ஒரு லூப் தான் க்ளோஸ் லூப் இது ஃபுல்லாக. ஓகேங்களா, அப்போ க்ளோஸ் லூப் 3. ரிலீசிங் ஃபோர்ஸ் எத்தனை பாருங்கள், 1 2. அப்போ 2 எஸ். இப்போ -3 + 3 கேன்சல். 12ல் 2 போச்சுன்னா 10. ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மெத்தட் எது நமக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் NMC ஓகே என்னென்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் NMC ஆஃப் ஃப்ரேம் அப்படின்றான். ஓகே, இந்தமாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஃபார்முலா, R-3 + 3C - R அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதில் நிறையா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு யூனிக் ஃபார்முலா, ஒரு ஈஸியான ஃபார்முலா, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ 3m + R - 3Jல நான் போடுறேன் பாருங்கள் இந்த சம்மை, அது எவ்வளோ லென்த்தாக போகுது மட்டும் பாருங்கள். R ரியாக்ஷன்ஸ் பாருங்கள் எத்தனை, இங்கே ஒரு 3ங்க, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, அப்போ 5 5 - 3 ஓகே. ப்ளஸ் க்ளோஸ் லூப் ஏதாச்சும் இருக்கா, கிடையாது. ரிலீசிங் ஃபோர்ஸ் வச்சிருக்கா, இல்லை. இப்போ ஸ்டார்டிங் NMC எனக்கு 2 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் NMC வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்டார்டிங் NMC ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, 1 minute. எஸ், ஓகே. ஸ்டார்டிங் NMC ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இதே ஃபார்முலாவில் ஸ்டார்டிங் NMC m is equal to 3m + R. ஓகே, 3m + R - 3J அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ இது நம்ம என்ன பண்ணுறது, சேம் ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணால் ஆன்சர் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி பாருங்கள், மெம்பர் 1 2 ஓகேங்களா, 3 4 5 6 ஓகேங்களா, சாரி 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 7 21 ப்ளஸ் ரியாக்ஷன் பாருங்கள் சேம் அதே ரியாக்ஷன் தான், எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. அப்போ நமக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் 5. ஜாயிண்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 6 ஓகேங்களா, கரெக்டாக அது தப்பு. பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ எண்டும் ஒரு ஜாயிண்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். கரெக்டாக எஸ். அப்போ ஃப்ரீ எண்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஜாயிண்ட். அப்போ 1 2 3 4 5 6 7 8 அப்போ 8 24 சரிங்களா. அப்போ இது கூட்டுங்க 26 - 24 ஸ்டார்டிங் NMC 2. எது ஈஸி, இது எல்லாத்தையும் போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்குது ஈஸியாக,
இது நமக்கு ஈஸியா? இதுதான் நமக்கு எப்பயுமே ஈஸி. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃப்ரீ எண்டு ஒரு ஜாயிண்டா கன்சிடர் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற நம்ம திங்க் பண்ணி வந்துருக்கோம். டைரக்டா ஃபார்முலா R - 3 + 3C - R. க்ளோஸ் லூப் இருக்காரா? இல்ல 0. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா? இல்ல 0. டைரக்டா R எத்தனை பாருங்க 5. ஓகே ஃபார்முலா அப்படி 3 அப்போ 2 ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 10 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் போகிறது 11. வாவ் நைஸ் கொஸ்டின். The rigid plane frame. ஓகே இந்த ரிஜிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் தான் இதெல்லாமே. எஸ் ABCD. ஓகே ABCD. ஓகே ABCD ரைட். அனலைஸ்டு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஓகே இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம படிப்போம். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு, மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு அதெல்லாமே நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் படிக்க போகிறோம். வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் அன்னவுன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ரொட்டேஷன் சொன்னோம் இல்லைங்களா? டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுபாங்க, ஃப்ரீ ரொட்டேஷன்பாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகேவோட மீன் பண்ணுறது தான். ஓகேங்களா? டிகே தான் நமக்கு மீன் பண்ணுறது ஃபார் தி ஃப்ரேம். அப்போ ஃப்ரேம் ஃபார்முலா சொல்லுங்கள். 3J - R - M அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3J - R - M. இப்போ ஆக்சுவலி ரிஜிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிஜிட் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் டைம்ஸையும் கம்மியாக தான் நமக்கு வரும். ஜாயிண்டாக எத்தனை ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள். 1 2 3 4 அப்போ 12. நாமும் 12. ரியாக்ஷன் பாருங்கள். இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4. ஓகேங்களா? அங்கே ஒரு 1 சாரி 3 ப்ளஸ் இங்கே ஒரு 1 டோட்டலாக 4. அப்போது 8. 8 மைனஸ் மெம்பர் எத்தனை பாருங்கள். 1 2 3 அப்போ 3. ஓகேங்களா? அப்போ 8 - 3 ஆன்சர் 5. அப்போ ஸ்டார்டிங் டைம்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 5. சரி ஓகே எனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு டவுட் அப்படின்னாலும் இந்த ஆன்சர் இதுக்கு வரல, மேட்ச் ஆகலை. ஓகேங்களா? கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி. இது ஆக்சுவலி ரிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜிட் ஃப்ரேம்னு சொல்லிட்டாங்க நமக்கு டிடெக்ட் பண்ணிடணும் யாரை? மெம்பரை. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பருக்கு எப்படி ஒன்று டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ் இப்போ கொஸ்டின் நம்பர் 11 முடிஞ்சதுங்க. அடுத்து போகலாங்களா? 12. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 12 என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே சாரி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் நம்ம எதை கீழே படிக்க போகிறோம். cannot be analyzed without correct knowledge of modulus of elasticity. cannot be analyzed. modulus of elasticity அதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்போ இது ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? தப்பு. must necessarily have roller support at one end. necessary having roller support and one end. எதுக்கு? statically determined structure. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? required only statical equilibrium to be analyzed. yes statically determined structure க்கு only statical equilibrium enough. summation of the vertical force equal to 0, summation of the horizontal force equal to 0, summation of the bending moment is equal to 0. 3 force enough. correct. will have zero deflection at end. அதுக்கு சம்மந்தமே ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அட் எண்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பக்கா ஆன்சர் வந்து நமக்கு சி தான். ஓகேங்களா? இதெல்லாமே ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். ஸ்டாட்டிக்கல் ஓகே டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ்டு பை ஸ்டாட்டிக்கல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ்டு பை ஸ்டாட்டிக்கல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ப்ளஸ் ஒன் காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அதான் நமக்கு கான்செப்ட். எஸ் 13 number question number 13. yes the statically indeterminate structure is the one which a statically indeterminate structure is the one which cannot be analyzed at all. okay அதுக்கு சம்பந்தம் இல்ல. okay can be analyzed using the equation of statics only. okay can be analyzed by equation of statics and compactability equation. yes can be analyzed using equation of compactability only. கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள் நமக்கு என்ன வரும், ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு அவைலபிள் ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷன் 3 வேணும் ப்ளஸ் ஒன் காம்பேக்டபிலிட்டி ஈக்குவேஷன் வேணும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. எஸ் ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கே இருந்துச்சு. இது எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். ஓகே எஸ் ஸோ வாட் இஸ் தி ஸ்டாட்டிக்கல் இன்டிட்டர்மினன்சி ஆஃப் தி ஃப்ரேம் அப்படின்றாங்க. ஓகே நைஸ். எல்லாமே எனக்கு ஃபிக்ஸ்டாக போயிடுச்சு. அப்போ பீம் கோட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. பீம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 அப்போ 4 பீமா. ஓகேங்களா 4 பீம்ஸ். ஓகேங்களா ஸ்டார்டிங் எம்சி 4 பீம்ஸ் இன்ட்டு 3 அப்போ நாமும் 12. ஓகே ஆன்சர் கரெக்டாக? தப்பு. ஏன்னா நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் நான் பார்க்கணுங்களா -1. அப்போ ஆன்சர் இஸ் 11 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே சரி இந்த ஃபார்முலா எனக்கு தேவையில்லை. நான் நார்மல் மெத்தட் போகிறேன். R - 3 ப்ளஸ் 3C - R லீசிங் ஃபோர்ஸ். ஆரோட வேல்யூ பாருங்கள் 3 ஃபிக்ஸ்டு பீம் 3 1 2 3 இதுமாதிரி 3 இருக்குங்களா. இப்போ 4 டோட்டலி அப்போ 12. நாமும் 12 -3. க்ளோஸ் லூப் ஏதாச்சும் இருக்கா? எஸ் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு க்ளோஸ் லூப். அப்போ க்ளோஸ் லூப் 1 அப்போ 3. ரிலீசிங் ஃபோர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எஸ் அப்போ 2 மெம்பர் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ 1 தான் ரிலீசிங் ஃபோர்ஸ் எங்களுக்கு. ஓகே -3 + 3 கேன்சல். ஆன்சர் 11. ஓகே ஸோ ஸ்டார்டிங் டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 11 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. கொஸ்டின் நம்பர் 14 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 15. எஸ் ஸோ வாட் இஸ் தி கைனமேட்டிக் இன்டர்டர்மினன்சி ஆஃப் தி ஃப்ரேம் ஷோயின் பிலோ அப்படின்றாங்க. ஓகேங்களா
see the member is inextensible member. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர். inextensible எக்ஸ்டென்ஷன் ஆகாதுங்க. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ஸ்டாட்டிக் இனர்சி ஆஃப் தி ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 3j மைனஸ் ஆர் மைனஸ் எம் மைனஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ். நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் இருக்கா, இது தேவையில்லை, அப்போ தூக்கிடுங்க. ஜாயிண்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 ஜாயிண்ட், 6 18. ஓகேவா? ஜாயிண்ட் எத்தனைக்கு நமக்கு 9 6 18. சாரி வெயிட். ஸோ அப்போ 9. ஓகேங்களா? 9 into 3 அப்போ 27. ஓகேங்களா? இது நமக்கு என்ன, நமக்கு 1 minute பாஸ். எஸ். ஸோ டோட்டலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஜாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் எம்சி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 3j மைனஸ் ஆர் மைனஸ் எம், ஓகே, ப்ளஸ் நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜாயிண்ட் எத்தனை சொன்னோம் 9. அப்போது 3 into 9 27 மைனஸ் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ்டு பீம் 3, ரோலர் சப்போர்ட்டில் 1, ஹிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 2, அப்போ டோட்டலாக 6 மைனஸ் இதை 2 கழிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பாருங்கள் 21. சரிங்களா? 21 மைனஸ் மெம்பர் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெம்பர். ஓகேங்களா? அப்போ 10. இப்போ ஸ்டார்டிங் நேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் 11 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஸ். அப்போது அந்த கரெக்ட் ஆன்சர் நமக்கு என்ன, நமக்கு இதுக்கு 11 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? வேணா இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சேம் ஃபார்முலா 3j மைனஸ் ஆர் மைனஸ் எம் ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிளா இல்லை ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள், அதை மட்டும். ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள்னா நமக்கு என்ன படுத்தோம், ஸ்டார்டிங் நேம்ஸே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் நேம்ஸி கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஆன்சரை 2 கொடுத்து வச்சுருக்காங்க, 11 கொடுத்து வச்சுருக்காங்க, 21 கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள்னு கொடுக்கறனால தான் 11 ஆக்சுவல். அப்போ ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் 21. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் நமக்கு வந்து 11 தான். கொஸ்டின் நம்பர் 15 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு போகிறாங்களா? Question number 16. Okay, so what is the total degree of static inertancy? Total degree of static inertancy, both internal and external of the cantilever plane stress. Plane stress means 2D stress. Okay, அப்போ formula static inertancy of the truss is equal to m plus r minus 2j அப்படின்னு சொல்லலாம். m plus r minus 2j இல்லை வந்து பார்த்தீங்கன்னா m plus 3 plus r minus 3 plus 2j. ஓகேங்களா? இது என்ன புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல், இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல். இது -2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா m plus r minus 2j டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இது மட்டும் போட்டுக்கோங்க. போத் தானே கேட்டிருக்காங்க, போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இப்போ m plus r minus 2j மெம்பர் எத்தனை பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 மெம்பர். ஓகே, ப்ளஸ் ரியாக்ஷன் பாருங்கள் இங்கே 2 ப்ளஸ் இதுலேயும் 2 இன்ஜுரி ஜாயின் அப்படிங்கும்போது 4 ஜாயின் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 அப்போ 14. ஓகேங்களா? அப்போ 7 into 1 minute 7 into 2 14. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஆன்சர் 16 minus 14. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் இனர்சி இஸ் 2. அப்போ ஸ்டாட்டிக் இனர்சி ஆஃப் தி ட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் ட்ரஸ் போடும்போது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அந்த மெம்பர்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஜாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து கிராசிங் மெம்பருடைய ப்ரொஃபைல் தான் நமக்கு இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? கொஸ்டின் நம்பர் 16 வந்து முடிஞ்சது. 17. ஓகே, வாவ், எஸ். கொஸ்டின் நம்பர் 17. வாட் இஸ் திஸ் டோட்டல் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இனர்சி போத் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சேம் ஃபார்முலா எழுதிக்கோங்க m plus r minus 2j. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்சியில் கேட்ட எக்ஸாம்ஸ். ஓகே, இஎஸ்சியில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே கட் காப்பி கொஸ்டினை டிஆர்பி போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது, டிஎன்பிசி ஏயில் போட்டாலும் நமக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஓகேங்களா? மெம்பர் கால்குலேட் பண்ணாங்களா? எஸ். பாருங்க, முதல்ல அவுட்டர் மெம்பர் நான் கால்குலேட் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போது அரிசானல் மெம்பர் 9 10 11 12. அடுத்து கிராஸ் மெம்பர் 12 13 14 15 16 17 18. அப்போ 18 மெம்பர் இருக்குது. ஓகேங்களா? எஸ். ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ அப்போ 4. ஓகே, இதுலேயும் 2 நமக்கு, இதுலேயும் 2. ஓகே, அப்போ 4. எஸ். மைனஸ் ஜாயிண்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 ஜாயின், அப்போ 18. ஓகே,
சாரி எஸ் 18 ஓகே. ஸோ அப்போ -18 + 18 கேன்சல். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 4. அப்போ ஸ்டாட்டிக் நேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து இது நமக்கு 4 தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை எண்ணும்போது ஓகேங்களா, இந்த மெம்பர்ஸ் எண்ணும்போது ஸ்டாட்டிக் நேம்ஸ் S is equal to M + R - 2J ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ எண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எண்ணிக்கணும் ஓகேங்களா. முதல்ல அவுட்டரை எண்ணிக்கங்க 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மெம்பர் 9 10 11 12 13 14 15 16 17 18 அடுத்து ஃபைனலாக கிராஸ் மெம்பர். அப்போ 18 ரிலீசிங் ரியாக்ஷன் நமக்கு வந்து 4 ஜாயின் வந்து நமக்கு எத்தனை பார்த்தோம் 9 ஜாயின் பார்த்தோம் ஓகேங்களா. ஜாயின் நம்பர் 1 இது 2 3 4 5 6 7 8 9 இப்போ 18. அப்போ 18 - +18 கேன்சல். பேலன்ஸ் நமக்கு வந்து 4 தான் இப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர். 4 தான் நமக்கு இப்போது கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 17 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 18 ஓகேங்களா. எஸ். கொஷின் நம்பர் 18 the number of independent equation to be satisfied for static equilibrium space structures. Okay, yes, okay. So இப்போ number of equilibrium equation for normal 2D structure என்ன சொல்லுங்க 3 summation of horizontal force 0, summation of the vertical force 0, summation of the moment equal to 0. அப்போ 1D ஸ்ட்ரக்சருக்கு summation of the vertical force 0வாக இருக்கலாம் இல்லை horizontal force இருக்கலாம். அப்போ 1 தான் நமக்கு இது. அப்போ ஒரு 3D ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு என்ன படித்தோம் 6 படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா. summation of the x is equal to 0, bending moment x equal to 0. சேம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா y, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேம் z ஓகேங்களா. fz fy my mz. அப்போ மொத்தம் பாருங்கள் 2 2 2 டோட்டலாக 6 ஃபோர்ஸ் நமக்கு ஓகே. 3D ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க ஸ்பேஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் படிச்சிருப்போம். ஸ்ட்ரெயின் ரோசெட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயின் ரோசெட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஓகேங்களா. 1D 2D 3D படிச்சிருப்போம் நம்ம 1 4 9 1 3 6 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுறது வந்து ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6. 2D ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பிளேன் ஸ்ட்ரக்சருக்கு 3 ஓகேங்களா. ஒரு லீனியர் ஸ்கிலீட்டல் ஸ்ட்ரக்சர் கூட கேட்கலாம். ஒரு ஸ்கிலீட்டல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 is enough ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா. கொஷின் நம்பர் 18 முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 19 if axial deformation is neglected ஓகேங்களா. axial deformation neglected அப்படின்னா மீனிங் என்ன ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர்னு அர்த்தம். ஆக்சுவலி டிஃபர்மேஷன் நெக்லெக்டட் அப்படின்னா ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் ஓகேங்களா. வாட் இஸ் தி கினமேட்டிக் இன்டென்டென்சி ஆஃப் தி சிங்கிள் பே போர்ட்டல் ஃப்ரேம் ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அப்போ சிங்கிள் பே போர்ட்டல் ஃப்ரேம்னா நமக்கு இதுதான் ஓகேங்களா. பேஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ இதுதான் பே ஃபிக்ஸ்டு. அப்போ நமக்கு பாருங்கள் சிங்கிள் பே இதுதான் நமக்கு வந்து சிங்கிள் பே போர்ட்டல் ஃப்ரேம் ஓகே. அதனுடைய கைனமேட்டிக் நேம்ஸ் அப்போ dk is equal to what? dk is equal to 3j minus r minus m plus number of releasing force கரெக்டாக. அப்போது இந்த ஜாயிண்ட் பாருங்கள் ஜாயிண்ட் எதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே கொஸ்டின் கவனிங்க. இந்த எம்மை நான் கழிக்கணுமா இந்த இடத்துல கழிக்கக்கூடாதா கன்சிடர் பண்ணுவோம் பண்ணக்கூடாதா. டிஃபர்மேஷன் ஆக்சியல் டிஃபர்மேஷன் நெக்லெக்டட் அப்படின்ட்டாங்க. அப்போ ஆக்சியல் டிஃபர்மேஷன் எங்களுக்கு வரலைங்க நெக்லெக்ட் பண்ணிடுங்கன்றாங்க. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் தான் அது ஓகேங்களா. ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் தான். அப்போ ஜாயிண்ட் பாருங்கள் 1 2 3 4 நாமும் 12 ஓகேங்களா. ஜாயிண்ட் 4 ஸோ நாமும் 12. ரியாக்ஷன் இங்கே ஒரு 3 ப்ளஸ் இங்கே ஒரு 3 6 மெம்பர் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் 1 2 3 மெம்பர் ஓகேங்களா. அப்போது 9 9 - 12 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே. சரி இது ஆக்சுவலி டிஃபர்மேஷன் நெக்லெக்டட் அப்படின்றாங்க. அப்போ ஆக்சுவலி டிஃபர்மேஷன் நெக்லெக்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் ஆன்சர் 6 வந்திருக்கும் சரிங்களா. ஏன்னா மெம்பரை நீங்கள் வந்து இதோட நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ஆன்சர் டேரெக்டாக 6 நம்ம வந்திருக்கும். அந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஆக்சுவலி ரிஜிட் மெம்பரா இல்லை ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பரா ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள் மெம்பரா ஓகேங்களா. வித்தவுட் நெக்லெக்டட் ஆக்சுவல் டிஃபர்மேஷன்ருவாங்க. அப்போ வித்தவுட் அப்போ ஆக்சுவல் டிஃபர்மேஷன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணல அதான் மீனிங் அந்த இடத்துல. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிஃபர்மேஷன் இஸ் நெக்லெக்டட் அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. Question number 20. The simply supported beam shown in this figure okay is determinant stable okay okay இந்த stable and unstable the stability of structures நம்ம சொன்னோம் இல்லைங்களா. stability of structure நம்ம இன்னும் படிக்கல பட் இந்த கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. எஸ்.
ஓகே ஸ்டேபிள் ஓகே ரைட். ஃபஸ்ட்டு இதனோட ஸ்டார்டிங் டென்சிட்டி கண்டுபிடிச்சலாம். ஸ்டார்டிங் டென்சிட்டி ஆஃப் தி பீம் நமக்கு என்ன அர்த்தம்? இங்கே கவனிங்க, இந்த இடத்துல இது என்ன லோடு கேஸ்? இது R-2 ஃபார்முலா போட்டால் கரெக்டாக? தப்பு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் லோடு கேஸ். இது வந்து எப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு இது வரும். ஓகேங்களா? இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மெம்பர் இங்கே இருக்கா? அதாவது சப்போர்ட் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அப்போ டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா போட்டுக்கோங்க. அது என்ன, அது மெம்பர் இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். ஓகே, அப்போ R-3 அப்போது ரியாக்ஷன் பாருங்கள். ஓகே, அப்போ ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா R-3 தான் நமக்கு ஃபார்முலா பிகாஸ் ஆஃப் இன்க்ளைன் லோடு கேஸ். அப்போ இதில் நமக்கு ரோலர் 1 தான், இங்கேயும் நமக்கு ரோலர் 1 தான். அப்போ 2 - 3 நமக்கு 1. அப்போ இன்டிஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ இன்டிஃபிஷியன்சி, அது மெம்பராக இருக்கலாம், சப்போர்ட்டாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து இன்டிஃபிஷியன்சி மெம்பர், கம்பல்சரி அன்ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் அன்ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பட் இது நமக்கு ஸ்டேபிள் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? இன்டிஃபிஷியன்சி ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? பட் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட் அன்ஸ்டேபிள் டேரெக்டாக R-2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது ஃபோர்ஸ் நம்பர் 1 ஃபோர்ஸ் நம்பர் 2ன்னு போடும்போது நமக்கு டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் தான், பட் அன்ஸ்டேபிள் கண்டென்ட். ஓகே, இன்டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஃபிஷியன்சி மெம்பர். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கண்டிஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம். எஸ், ஓகே. கொஸ்டின் நம்பர் 20 இங்கே கவனிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரோலர். ஓகே, நார்மல் ரோலர் ஃபோர்ஸ். இப்போ இது வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஓகே, இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா? இப்போ இதே நமக்கு ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ். அப்போ இன்க்ளைன் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வந்து இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம்? W × cos θ. கரெக்டாக? அப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நம்ம இப்படி W × cos θ நம்மளுக்கு ஆக்ட் ஆகும்போது இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு யார் இந்த இடத்துல இருக்காங்க? யாருமே இல்லை. பிகாஸ் ஆஃப் இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு இந்த இடத்துல 0 ரோலரில். அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்டேபிள் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஓகே, W cos θ நமக்கு வந்துடும், W sin θ வந்துடும். நமக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்காங்க. ஹரிசாண்டல் டைரக்ஷன் யார் இருக்காங்க? யாருமே இல்லை. ஸோ திஸ் இஸ் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் இன்டிட்டர்மினன்ட்னு சொல்ல முடியாது நமக்கு. இன்டிஃபிஷியன்சி பிகாஸ் ஸ்டார்டிங் டென்சிட்டி நமக்கு மெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா குறை இருக்குது, ப்ளஸ் நமக்கு சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ இந்த இது நம்ம எப்படி வந்து டிட்டர்மினண்டாக மாற்றலாம்? நமக்கு டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி மாற்றுங்க? இந்த இடத்துல ஹிஞ்சை கொடுத்துருங்க. ரோலருக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன கொடுங்க? ஹிஞ்சை கொடுத்துருங்க நார்மலாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துலையும் 1 ப்ளஸ் இந்த இடத்துலையும் நமக்கு 1. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்க்ளைன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் நமக்கு இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இவர் இருக்கார். ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் கொடுங்க. இப்படி போனால் நமக்கு நான் இந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்டேபிலிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து டிட்டர்மினன்ட் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 21. ஓகே, பெரிய ஸ்ட்ரக்சர் தான். நெக்லெக்டிங் ஆக்சியல் டிஃபர்மேஷன். ஓகே, கைனமெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ ஆக்சியல் டிஃபர்மேஷன் வந்து நெக்லெக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெம்பர் நம்ம என்ன பண்ண இடத்துல கழிக்கணும். அப்போ டிகிரி ஆஃப் ஸ்டார்டிங் டென்சிட்டி dk is equal to ஃபார்முலா 3j - r - m ப்ளஸ் ரிலீசிங் ஃபோர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த ஜாயிண்ட்? நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா? அப்போ 33. 11 ஜாயிண்ட் இருக்குது. இன்ட்டு 11 போட்டிங்கன்னா 33. மைனஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா? ரியாக்ஷன் ஃபிக்ஸ்டு பீம் 3, ஹிஞ்சில் இந்த இடத்துல 2, ரோலர் இந்த இடத்துல 1. இது வந்து கைடு புள்ளி ரோலர். ஓகேங்களா? கைடு புள்ளி ரோலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவல் த்ரஸ்ட் ஷியர்னு சொல்லிட்டு இது நார்மல் ரோலர் நமக்கு இப்படி கொடுத்துருவோம். இது வந்து கைடு புள்ளி ரோலர்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ரோலர் கொடுத்துட்டு பேஸ் இப்படி ஃப்ரேம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கைடு புள்ளி ரோலர். அப்போ இதில் நமக்கு எதனா இருக்கும்? நமக்கு ஒரு மூமெண்ட் ஒன்று வரும், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வரும். இந்த இடத்துல ஹரிசாண்டல் 0, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் நமக்கு. அப்போ பாருங்கள் 5 5 8. ஓகேங்களா? மைனஸ் மெம்பர் எத்தனைக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? 4 7 8 9 10 11. அப்போ 11 மெம்பர் இருக்குது நமக்கு. சரிங்களா? அப்போது 11 கழிச்சிட்டா 22 - 8. அப்போ 22 - 8 நமக்கு என்ன? ஸ்டார்டிங் டென்சிட்டி 14. ஓகேங்களா? ஸ்டார்டிங் டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 14 தான் நமக்கு வந்து கரெக்டான நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு போட்டால் நமக்கு பெட்டர். ஜாயிண்ட் எத்தனை பாருங்கள்? 11 ஜாயிண்ட். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு வந்து 8 வந்தது. மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11. சரிங்களா? ஸோ அப்போ 33 - 8 - 11. ஸோ 22 - 8 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆன்சரு? 14. ஓகேங்களா? 14 + 8 ஆன்சர் 22. ஓகே, ஆன்சர் இஸ் 14. ஸோ பொறுமையாக நீங்கள்
கால்குலேட் பண்ணி போடுங்க. இது ஆக்சுவலி ரிஜிட் மெம்பரா, ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பரா, இன்எக்ஸ்டென்சிபிள் மெம்பரா அதுவும் பார்த்துக்கலாம். நெக்லெக்டிங் ஆக்சுவல் டிஃபர்மேஷன் அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர். எங்கள் ஸ்டார்டிங் NMC கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 22 ஆன்சர் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்களேன். ஓகே, ஸோ அதனால் பொறுமையாக கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 22. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஓகே, த ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ரேம் பிலோ அப்படின்றோம். ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி அப்போ ஃபார்முலா SI is equal to R minus 3 plus 3C minus R number of releasing force. ரியாக்ஷன் பாருங்கள், 3 3 3 ப்ளஸ் இங்கே 1 1 4 அப்போ 10 மைனஸ் 3. க்ளோஸ் லூப் இருக்காரா? இல்லை. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்காரா? க்ளோஸ் லூப் 0. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்காரா? எஸ் இருக்கார், 1 இருக்காரு எனக்கு. அப்போ பாருங்கள் 4. அப்போது 10 மைனஸ் 4 ஸ்டாட்டிக் NMC எங்களுக்கு 6. ஸ்டாட்டிக் நேம் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 6 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக என்ன கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் நார்மல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? சரிங்களா? ஸோ அதனால் வந்து பொறுமையாக யூஸ் பண்ணி போடுங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6. நீங்கள் 3m + r - 6j போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாயிண்டிங் கன்சிடர் பண்ணணும், ப்ளஸ் இந்த ஹிஞ்சை கன்சிடர் பண்ணிக்கணும், ஒவ்வொரு மெம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ யூஸ் திஸ் ஃபார்முலா R - 3 + 3C - R மைனஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்டாட்டிக் NMC 3j - R - m ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் இன் கைனமேட்டிக் இன்டென்சிட்டி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 23. Okay, the degree of static inertia for the rigid frame as shown in the figure. Rigid frame சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ பீம் கவுண்ட் மெத்தட் போயிடலாங்களா? எங்களுக்கு பீம் கவுண்ட் மெத்தட் போகலாமா அப்படின்னு சொன்னால் போகலாம். சாலிடா தப்பு இல்லை. பீம் நம்பர் 1, பீம் நம்பர் 2, பீம் நம்பர் 3. அப்போது பீம் கவுண்ட் மெத்தடில் நம்பர் ஆஃப் பீம் இன்டூ இன்க்ளைன் மெம்பராக இருக்கட்டும் ஆர் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மெம்பராக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் பீம் இன்டூ 3 ஃபோர்ஸஸ். 3 பீம் எத்தனைக்கு பாருங்கள் 3. அப்போ 3 × 3 ஆன்சர் 9. 9 ஆப்ஷன் இருக்காரா? இல்லை. ஆனால் இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இஸ் கனெக்டட் வித் 1 ஹிஞ்ச். ஓகேங்களா? அப்போ 4 ரிலீசிங் ஃபோர்ஸ், 1 2 3 4. அப்போ 4 ரிலீசிங் ஃபோர்ஸ். ஓகே, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம். இப்போ 5 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ எனக்கு இந்த பீம் கவுண்ட் மெத்தடை வேணாம் சாமி, எனக்கு இது பிடிக்கல. ஓகே, ஸோ நான் நார்மல் மெத்தட் போய்க்கிறேன். ஓகே, போங்க. ஸ்டாட்டிக் NMC SI is equal to R - 3 ப்ளஸ் 3C - R டேஷ். ஓகே, நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ். அப்போ R பாருங்கள், ரியாக்ஷன் 3, இங்கே ஒரு 3ங்க. அப்போ மொத்தம் 6. 6 - 3. க்ளோஸ் லூப் இருக்காரா? எஸ் இருக்கார். இங்கே பாருங்கள் க்ளோஸ் லூப், இங்கே பாருங்கள் க்ளோஸ் லூப். ஓகே, எஸ். க்ளோஸ் லூப் நமக்கு இருக்கா? இருக்குது. எஸ். அப்போது இங்கே 3 ப்ளஸ் இங்கே 3 6. 6 - 3. க்ளோஸ் லூப் இருக்காரா? எஸ் இருக்கார். 1 2. ஓகே, அப்போ க்ளோஸ் லூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே சேம் 6. ஓகே, இன்ட்டு 2 போட்டால் நமக்கு என்ன வரும்? 6. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா? எஸ் இருக்கார். 1 2 3 4. சரி, ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரணும். என்ன டவுட்டு? நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு எத்தனை பாருங்கள், இந்த இடத்துல 4ன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, அக்செப்டபுள். அப்போ கூட்டினா 12 12 மைனஸ் சாரி R - 3 ப்ளஸ் 3C - R. ரியாக்ஷன் ஃபோர்ஸ் 6, க்ளோஸ் லூப் வந்து பார்த்திங்கன்னா 12, ரிலீசிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4. சரி, ஓகே, கரெக்ட் தான். அப்போ 12 - 7. ஓகேங்களா? 12 - 7 அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 5. ஸ்டாட்டிக் NMC இஸ் த 5. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருக்கோம்? இந்தமாரி மெம்பர் பர்பண்டிகுலர் டு ஈச் ஏரில் கனெக்ட் ஆகி ஒரு ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா ரிலீசிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு n - 1 படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ 4 - 1 ஆன்சர் 3. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டவுட் இருந்ததில் வந்திருக்கணும் இல்லையா? அப்போது ஒரு ஜாயிண்டில் எத்தனை மெம்பர் கனெக்ட் ஆகிருக்காங்க? 1 2 3. சரிங்களா? அப்போது இது ஒரு ஜாயிண்ட், ஹிஞ்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதேமாரி இந்த இடத்துல இன்க்ளைன் மெம்பர் வந்திருக்கு. சரிங்களா? இப்படி தான் நமக்கு இருக்குது. கரெக்டாக? எஸ். ஸோ அப்போ இந்த போர்ஷன் மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணும்போது இதில் ஹிஞ்ச் ஆகிடும்போது 1 2 3. அப்போ 3 - 1 நீங்கள் 2. அப்போது ஒரு ஜாயிண்ட்டுக்கு 2 ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு வருது. சரியா? அப்போது இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. அப்போ மொத்தம் 6. சரியா? அப்போ 6ங்கும் போது நீங்கள் 6 தானே போடணும், ஏன் வந்து 4 போட்டிங்கன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கணும். நம்ம தான் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த இன்க்ளைன் மெம்பர், ஒரு இன்க்ளைன் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீமில் வந்து ஹிஞ்சில் கனெக்ட் ஆகிடுனா இன்க்ளைன் மெம்பர் நோ நீட் டு கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா போட்டுக்கலாம். ஆர், அப்போ ஆரோட வேலையை நமக்கு தெரிஞ்சிச்சு. 6 - 3 க்ளோஸ் லூப் 2 6 ரிலீசிங் ஃபோர்ஸ் 4. ஓகேங்களா? நான் 6 போட மாட்டேன்.
ஓகே அப்படி போடும் நமக்கு என்ன வந்திருக்கும் ஆன்சர் 3ன்னு வந்துடும் 3 ஆன்சர் இருக்காங்க இந்த இடத்துல ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டெர்ம்ஸ் இஸ் 5 தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா 12 - 7 5 தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது கொஸ்டின் நம்பர் 23 ஓகே எஸ் கொஸ்டின் நம்பர் 24 போலாங்களா 24 ஓகே the degree of static inertia of the rigid frame அப்படின்னு நம்ம சொல்லுவோம் degree of static inertia rigid frame கேட்குறாங்க சேம் ஃபார்முலா static inertia SI is equal to R minus 3 plus 3C minus R releasing force ஓகே ஆரோட வேல்யூ பாருங்கள் இந்த இடத்துல 2 இது நார்மல் ரோ வசப்பட்டு 3 இப்போ 3 minus 3 இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு ப்ளஸ் க்ளோஸ் லூப் இருக்காரா எஸ் இருக்காரு 1 ஸோ அந்த க்ளோஸ் லூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 சொல்லிட்டு இப்போ 3 1 ஓகேங்களா இன்ட்டு 1 போட்டால் நமக்கு 3 தான் கிடைக்கும் ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா எஸ் இங்கே ஒரு இன்ச் இருக்குது இங்கே ஒரு இன்ச் இருக்குது அப்போ 2 -3 + 3 கேன்சல் ஓகே அப்போது 3 - 2 ஸ்டார்டிங் இனர்ஷியா இஸ் 1 அப்போ ஸ்டார்டிங் இனர்ஷியா ஆஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் 1 தான் நமக்கு வந்து இது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா 24க்கு ஆன்சர் வந்து 1 ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 25 ஓகேங்களா எஸ் இதை நமக்கு வந்து லாஸ்ட் கொஸ்டின் த கைனமேட்டிக் இன்டர்டென்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஷோ இன் திஸ் ஃபிகர் கைனமேட்டிக் இன்டென்சி கேஇ கேட்டிருக்காங்கப்பா ஓகே டேரெக்டாக நீங்கள் ஸ்டார்டிங் இன்டென்சி ஃபார்முலா எழுதக்கூடாது ஓகேங்களா அப்போ கைனமேட்டிக் இன்டென்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் கேஇ ஈக்குவல் டு இது ஆக்சுவலி ரிஜிட் மெம்பரா ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பரா இல்லை ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள் மெம்பரா எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா சரி நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம் 3J - R - M ப்ளஸ் ரிலீசிங் ஃபோர்ஸ் ஓகேங்களா அப்போ ஜாயிண்ட் எத்தனை பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்போது 36 ஜாயிண்ட் வந்து 12 ஜாயிண்ட் இருக்குது 12 × 3 36 ஓகேங்களா எஸ் அடுத்து பாருங்கள் ரியாக்ஷன்ஸ் அப்போ ரியாக்ஷன் பாருங்கள் 3 இந்த இடத்துல 2 கைடு புள்ளி ரோலன்னு சொல்லி வச்சது ஆல்ரெடி ஸோ 2 அப்போ 7 ஓகேங்களா மெம்பர் எத்தனைங்க பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மெம்பர் கரெக்டாக எஸ் அப்போ 12 மெம்பர் ஓகே ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் தெரியாமல் சொன்னோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு 1 மினிட் மெம்பர் கரெக்டுங்களா 3 6 9 ஓகே 9 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13 14 15 சாரி 10 11 12 13 14 15 மெம்பர் சாரி ஓகே எஸ் 15 மெம்பர் ஸோ இப்போ இந்த இடத்துல மெம்பரை நம்ம கழிக்கணுமா இந்த மெம்பரை கன்சிடர் பண்ணுமான்னு பார்த்தோம் ஸோ இதை மட்டும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் 36 - 7 29 ஆன்சர் இருக்கா இல்லை 29 நமக்கு வந்து ஆன்சர் நமக்கு இல்லை ஓகே எஸ் ஸோ இப்போ 29 ஆன்சர் இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல கண்டிப்பாக மெம்பரை வந்து கழிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ 15 மெம்பரை கழிச்சுக்கோங்க இப்போ ஆன்சர் பாருங்கள் 14 இருக்காங்களா 14 ஆன்சர் எஸ் அப்போ ஸ்டாட்டிக் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் நம்பர் 25 இஸ் ஓகே தட் கொஸ்டின் நம்பர் 25 இஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா எஸ் ஸோ இதனுடைய ஃபைனல் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஷின் நம்பர் 25 தான் நமக்கு வந்து லாஸ்ட் கொஷின் இது வரலும் கேட்ட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேட் எக்ஸாம் டிஆர்பி ஓகேங்களா இந்த பார்க் எக்ஸாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸ் தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரிஜிட் மெம்பராக தான் இவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர்னால் நமக்கு என்ன வந்திருக்கும் 29 ஆன்சர் வந்திருக்கும் ஓகே எஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 26 அண்ட் 27 இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ் இது ஓகேங்களா ஸோ இதனுடைய ஃபார்முலா இது நத்திங் ஒன்றும் கிடையாது டேரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் மாதிரி தான் இப்போ ஸ்டார்டிங் டெர்ம்ஸ் SI is equal to ஃபார்முலா பாருங்கள் R - 3 ப்ளஸ் 3C மைனஸ் நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இது டேரெக்டாக நீங்கள் எத்தனை ரியாக்ஷன் எத்தனை க்ளோஸ் லூப் இருக்குது நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் எத்தனை கண்டுபிடிச்சினா முடிஞ்சுது இதனுடைய ஃபார்முலா ஸ்டார்டிங் இனர்ஷியா ஆஃப் தி பின் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ட்ரஸ் தான் இது நமக்கு ஓகேங்களா பின் ஜாயிண்ட் ட்ரஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்போ இதனோட ஸ்டார்டிங் இனர்ஷியா ஃபார்முலா M + R - 2J அவ்வளோதான் M + R - 2J தான் நமக்கு இதனுடைய ஸ்டார்டிங் இனர்ஷியா ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினும் ஓகேங்களா ஸோ இதனுடைய
கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். அது ஒரு 10 மினிட்ஸ் தான். வாட் இஸ் வாட், ஓகேங்களா? 3 கண்டிஷன் தான் இருக்கும். நான் ட்ரிவியல், நான் பேரலல், நான் கன்கார்டன்ட், அவ்வளோதான். ஃபோர்ஸ்லாம் பேரலாக இருக்கக்கூடாது, எல்லாமே ஜீரோவாக இருக்கக்கூடாது, அண்டு எல்லா ஃபோர்ஸும் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் ஐஎல்டின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஓகே, முல்லர் பிரிஸ்லஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். முல்லர் பிரிஸ்லா பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைனுக்கு ரோலிங் லோடுக்கு எப்படி வந்து லோடு கால்குலேட் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஸ்டாட் ப்ரோ இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு லோடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஆகுது ஆர் சம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி லோடு எங்கே ஆக்ட் ஆகும், ப்ளஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பீம்லேருந்து நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சேம் அது இதே மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா க்ரேன் பீம் டிசைன். ஓகேங்களா? ஒரு க்ரேன் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது, இவ்வளோ இதில் வந்து இவ்வளோ வெயிட்டில் நம்ம வந்து இவ்வளோ ட்ராலி ப்ளஸ் இவ்வளோ கிராப் கெப்பாசிட்டியோட நான் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த 25 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் 2 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதோட ஆன்சர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.